ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாயாட்ட சீனு சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன மாயா நம்மளுக்கு சாந்தி முகூர்த்தம் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லும் போது, அதுக்கு நான் என்னென்ன பண்ண முடியும், 2 தடவை ஏற்பாடு பண்ணினாங்க, ஆனால் அது உங்கள் அம்மாவாலையும் உன்னாலையும் தான் கெட்டு போச்சு அப்படிங்கும்போது, அப்போ உடனே சீனு சொல்கிறாங்க, இங்கே இருந்தால் தானே நடக்க மாட்டுக்கு, நம்ம பேசாமல் ஹனிமூன் போயிட்டா என்ன அப்படிங்கவும், என்னடா சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் மாயா வா நம்ம இப்போமே ஊட்டிக்கு நம்ம ஹனிமூன் போகலாம் அப்படிங்கவும், என்னது இப்போமே வா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இங்கே பாரு அதெல்லாம் நாளெல்லாம் தள்ளிப்படக்கூடாது, வா நம்ம 2 பேரும் கிளம்பலாம் அப்படிங்கும்போது, உடனே மாயாவும் சீனுவும் கிளம்பிட்டு வராங்க. அப்போ பத்மாவும் பார்வதியும் பார்க்குறாங்க, 2 பேரும் எங்கே கிளம்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்போ உடனே சீனு போய் சொல்லியிருந்தாங்க, அம்மா அதாவது எனக்கு இந்த மாதிரி ஒரு மீட்டிங் இருக்குது ஊட்டியில், அதுக்காக தான் நானும் மாயாவும் போகிறோம் அப்படிங்கவும், இது கிட்டதுமே பார்வதி சொல்கிறாங்க, அக்கா இவங்க போகிறத பார்த்தாக்கி மீட்டிங்காகலாம் போன மாதிரிக்கு தெரியல, இவங்க 2 பேரும் ஹனிமூன் கொண்டாட போகிற மாதிரிக்கு தெரியுது, இவங்க 2 பேரும் மட்டும் போனாக்கி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ சிவாவும் மணியும் வராங்க, என்ன 2 பேரும் இந்த மாதிரிக்கு போகிறீங்களான்னு சொல்லி கேட்கும்போது அவங்களும் ஆமாம் அப்படிங்கிறாங்க. சரி அதனால என்ன நீங்கள் எதில் போகிறீங்கன்னு கேட்கும்போது பஸ்ஸில் போகிற அப்படிங்கிறாங்க. என்னடா பஸ்ஸில் போகிறீங்க, போய் காரில் போங்க அப்படின்னு சொல்லவும், சரிதான் சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புவோம். உடனே பத்மா அதெல்லாம் நீங்கள் போகக்கூடாது அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்லிட்டு இருக்கிறீங்க, எனக்கு மீட்டிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன், அப்படி இருக்கும்போது நான் எப்படி போகாமல் இருக்க முடியும் அப்படிங்கவும், அப்போ நீ மட்டும் தனியாக போ, அவள் இதுக்கு வரணும் அப்படின்னு சொல்லும் போது, என்னம்மா அவளும் தானே நம்ம கடையில் பார்ட்னராக இருக்கிறா, அப்படி இருக்கும்போது ஃபாரின்காரங்களாம் வராங்க, அப்போ மாயா எனக்கு துணையாக இருந்தாக்கி கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லவும், உடனே மாயா சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ சீனு கேட்குறாங்க, எதுக்காக மாயா சிரிச்சிட்டு இருக்கிற அப்படிங்கவும், உங்கள் அம்மா ஏதோ திட்டம் போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நீ பாட்டுக்கு ஏதாவது நினச்சிட்டு இருக்காது அப்படிங்கவும், பத்மா கொஞ்சம் இருங்க நான் வாரேன்னு சொல்லிட்டு போகவும், அடுத்ததாக பார்த்தோம்னா இவ எங்கே போகிறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ பத்மா அவங்க பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. இவன் எதுக்காக பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறா அப்படின்னு மணி கேட்டுட்டு இருக்கவும், நம்ம 2 பேரும் அவங்க கூட ஊட்டிக்கு போகிறோம் அப்படிங்கிறாங்க. என்னடி உளறிட்டு இருக்கிற, நம்ம எதுக்காக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, ஆமாங்க நானும் எப்போ பார்த்தாலும் வீட்டிலே தானே அடைஞ்சு கிடக்கிறேன், அதனால அவங்க 2 பேரும் கூட நம்மளும் போகலாம் அப்படிங்கவும், இது கிட்டதுமே சீனு அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ உடனே மாயா சொல்லிட்டு இருக்கிறாங்க, நான் தான் சொன்னல அவங்க அம்மா ஏதோ ஒரு பிளானை போடுவாங்க அப்படின்னு, பார்த்தியா அவங்க பிளான் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லவும், உடனே சீனு அம்மா அதெல்லாம் நீங்கள் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அடுத்து பார்வதி நானும் வரேன் அப்படிங்கிறாங்க. என்னது நம்ம ஹனிமூன் போகிறேன்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்க என்னென்னா எல்லாருமே டூர் ஆக்கிட்டாங்க அது அப்படின்னு சொல்லிக்கிட்டு, நான் எங்கேயுமே போகலை அப்படின்னு சொல்லிட்டு சீனு போகவும், என்னடா போக வேண்டாம்னு சொல்லிட்டு போகிறேன், உனக்கு ஏதோ அவசரமாக மீட்டிங்லான்னு சொல்லிட்டு இருக்க அப்படிங்கவும், மீட்டிங்கே கேன்சல் ஆகி போச்சு போகிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு சீனு எரிச்சலோடு போகிறாங்க. இதை பார்த்துட்டு உடனே பார்வதி சொல்கிறாங்க, பார்த்தீங்களாக்கா அவங்க 2 பேரும் ஹனிமூனுக்காக கிளம்பி இருக்கிறாங்க, நம்மளாம் வாரன்னு சொன்னதுமே சீனு போகலன்னு சொல்லிட்டு போகிறான், இப்போ மாதிரி புரிஞ்சுதா, மீட்டிங்கும் கிடையாது ஒன்றும் கிடையாது, இவன் நம்மகிட்ட பொய் சொல்லியிருக்கிறான் அப்படிங்கவும், பத்மா சொல்கிறாங்க, ஆமாம் பார்வதி இவன் நம்மளையே ஏமாத்தணும்னு சொல்லி நினச்சோம்ல, பார்த்தியா போகடாமல் தடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பத்மா சொல்லிட்டு இருக்கவும், நல்ல வேலையாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா மாயா ரூமுக்குள்ளே வந்ததுமே சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ சீனு சொல்கிறாங்க, இப்படிலாம் அம்மா பண்ணுவாங்கன்னு சொல்லி கொஞ்சம் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கவும், நான் தான் சொல்லிட்டோம்லடா உங்கள் அம்மாவை பற்றி உனக்கு தெரியுதோ இல்லையோ நான் அவங்கள நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், உடனே சீனு சொல்கிறாங்க, என்ன ஹனிமூன்னா ஊட்டிக்கு தான் போய் கொண்டாடணுமா என்ன, இங்கேயும் கொண்டாடிட்டா போச்சு அப்படின்னு சொல்ல போது உடனே மாயா சொல்றாங்க, என்னடா உளறிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமா இன்னைக்கு நம்மளுக்கு ஹனிமூன் இங்கே தான் அப்படின்னு சொல்லவும், சரி ஃபர்ஸ்ட் நீ கடைக்கு கிளம்பு, அதெல்லாம் ராத்திரி பார்த்துக்கலாம் அப்படிங்கும்போது, அது என்னது ராத்திரி பார்த்துக்கிட்டது, பகலே நம்மளுக்கு ஹனிமூன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே மாயா வெக்கப்பட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்க்க யாரோ கூப்பிடுற மாதிரிக்கு இருக்குது. உடனே யாரோ நம்மளை கூப்பிடுறாங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே மாயா வரவும், அப்போ சீனு சொல்றாங்க, எப்போ பார்த்தாலும் இடைஞ்சல் பண்றதுக்கிட்டே யாராவது வந்துருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்தங்க பார்த்தோம்னா போலீஸ்காரங்களை தான் காட்டுறாங்க, அவங்க வீட்டுக்கு வராங்க. அப்போ என்ன விஷயம்னு சொல்லிட்டு மாயா சீனு எல்லாருமே இருக்கவும், அது மாதிரி பத்மா பார்வதி மணி சிவானு எல்லாரும் அவங்களும் வராங்க. என்ன விஷயமா வந்திருக்கிறீங்க அப்படிங்கும்போது உடனே அவங்க சொல்றாங்க, மாயா உங்களுக்கு விசா முடிஞ்சு 6 மாசம் ஆகுது, நீங்கள் அதனால் உடனடியாக இங்கேருந்து நீங்கள் கிளம்பணும் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே பத்மா பார்வதி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னக்கா இதை நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லவும், உடனே அவங்க விசா 6 மாதம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிவாவும் மணியும் கேட்கும்போது, ஆமாங்க வேணா அவங்ககிட்டே கேட்டு பாருங்க அப்படிங்கும்போது, அப்போ உடனே அவங்க மாயாவும் சொல்கிறாங்க, ஆமாம் விசா முடிஞ்சு 6 மாதம் ஆகுது கரெக்டு தான் அப்படிங்கிறாங்க, அதனால் நீங்கள் உடனடியாக நீங்கள் கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லவும், அப்போ உடனே மாயாவும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்தது நீங்கள் கிளம்பலன்னா உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும்
அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரிங்க நான் வந்து பார்த்துக்கிட்டுதான் சொல்லவும் அவங்களும் கிளம்பி போகிறாங்க. அப்போ உடனே வந்து மணியும் சிவாவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன மாயா இந்த மாதிரிக்கு சொல்லிட்டு போகிறாங்க, இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கவும் அப்போ சீனு வந்து மாயாட்ட சொல்கிறாங்க, மாயா நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ பத்மா சொல்கிறாங்க, ஆமாம் விசா முடிஞ்சு 6 மாதம் ஆகுதுன்னா இவ கிளம்பி தானே ஆகணும், சரி சரி சட்டு புட்டுன்னு சீக்கிரமாக கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு போகவும் எப்படியோ இவ கிளம்ப போகிறாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பத்மா வந்து சந்தோஷப்பட்டுட்டு போகிறாங்க. இப்போ பார்வதியும் சொல்கிறாங்க, ஆமாம் நீ இது நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கவும் எப்படியோ இவ போயிட்டான்னா சாருவுக்கும் என் பையனுக்கும் சீக்கிரத்திலே கல்யாணத்தை வச்சிட வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு போகிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா இவங்க வந்து அதாவது சீனு வந்து மாயா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படிங்கும்போது இல்லைடா நான் கிளம்பி தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஏர்போர்ட்டுக்கு வராங்க. அப்போ அங்கே வந்து பார்த்தோம்னா கதிர் இருக்கிற மாதிரிக்கு இருக்குது. அப்போ கதிர் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன மாயா என்னாச்சு அப்படிங்கும்போது இந்த மாதிரிக்கு எனக்கு விசா முடிஞ்சு போச்சுது, அதனால தான் நான் கிளம்புறேன் அப்படிங்கவும் இது கிட்டதுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ உடனே பார்த்தோம்னா சீனு வந்து தன்னுடைய லாயரை வர சொல்லவும் அப்போ லாயர் வராங்க. அப்போ என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது மாயாவை போக விடாமல் தடுக்கணும், இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ இது முடிஞ்சிச்சுன்னு சொல்லிக்கிட்டு யார் அவங்கள தூண்டி விட்டாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி லாயர் வந்து சொல்லிட்டு இருக்கும்போது வேற யாரா இருக்கும், எல்லாம் இந்த புவனேஸ்வரியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே அவங்க வந்து ஒரு திட்டம் போடுறாங்க. அதுபடி பார்த்தோம்னா மாயாவும் சீனும் வந்து நேராக புவனேஸ்வரியோட வீட்டுக்கு வராங்க. வந்ததுமே அவங்க வீட்டில் உள்ள பொருளை எல்லாத்தையும் தூக்கி போட்டு வீசவும் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத புவனேஸ்வரியும் பசுபதியும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என் வீட்டுக்கே வந்து என் வீட்டில் உள்ள பொருளெல்லாம் போட்டு உடைச்சிட்டு இருக்க, உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மாயா மேலே அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க வந்து ஸ்டேஷனுக்கு வரவும் அப்போ உடனே பார்த்தோம்னா அவங்க மாயாவோட லாயர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இவங்க மேலே இப்போ கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆனனால இப்போ இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் இவங்களால வந்து நாட்டை விட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லவும் இது கெட்டதுமே போலீஸ்காரங்களும் சொல்கிறாங்க, ஆமாம் இந்த கம்ப்ளைண்ட் வந்து முடிகிற வரைக்கும் இவங்க இங்கேருந்து போக முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அதனால நாங்கள் எப்போம்லாம் கூப்பிடுறோமோ அப்போம்லாம் நீங்கள் வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இதை கேட்டதுமே மாயா வந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத புவனேஸ்வரி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ இது என்னது, இவளை இந்த ஊரை விட்டு போகணும்னு சொல்லிக்கிட்டு நம்ம போட்ட திட்டத்தை நம்மளை வச்சு இவ பயன்படுத்திக்கிட்டால, இப்போ என்ன பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு எரிச்சலோட போகவும் அப்போ மாயா சொல்கிறாங்க, என்னை வந்து நாட்டை விட்டு போகிறதுக்கு நீ தானே இதெல்லாம் முயற்சி பண்ணுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இன்னமும் பாரு நான் அங்கேருந்து கிளம்பி போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து சிரிச்சுக்கிட்டு போகவும் வாடா அப்படின்னு சொல்லிட்டு சீனுவை அழைச்சிட்டு போகிறாங்க. இதை பார்த்துட்டு புவனேஸ்வரியும் பசுபதியும் அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவத்தோட வீட்டுக்கு போகவும் இப்போ பசுபதி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னங்க கடைசியில் நீங்கள் தோத்து போயிட்டீங்க அப்படிங்கும்போது இங்கே பாரு மகாலிங்கம் திரும்ப திரும்ப தோத்து போயிட்டேன்னு சொல்லிட்டே இருக்காது அப்படிங்கும்போது ஆமாம் உண்மையை சொன்னாக்கி இந்த அம்மாவுக்கு உடனே கோபம் வந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இப்போ என்ன பண்ண போறீங்க அடுத்ததான்னு சொல்லி கேட்கும்போது இவளை நாட்டை விட்டு துரத்தாலும் சரி, ஆனால் இவளை வீட்டை விட்டு துரத்தி ஆகணும். அந்த சீனு வந்து இவ கூட எந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்துட்டு இருக்கிறான், ஃபர்ஸ்ட்டு இவங்க 2 பேரையும் பிரிக்கணும் அப்படிங்கும்போது அதை தான் நாங்களும் பண்ணிட்டு இருக்கிறோம், ஆனால் எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல அப்படிங்கும்போது உடனே வந்து புவனேஸ்வரி வந்து பத்மா வச்சு திரும்பவும் களத்தில் இறங்க முடியுது அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க, பத்மாவை தான் நம்ம களத்தில் தானே இருந்துட்டு இருக்கிற அப்படிங்கும்போது இல்லை இதுக்கு மேலேயே அவளுக்கு டார்ச்சர் கொடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்லவும் இப்போ நீங்கள் என்ன தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு மகாலிங்கம் வந்து புவனேஸ்வரிட்ட கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ புவனேஸ்வரி வந்து ஒரு திட்டத்தை சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே மகாலிங்கம் சொல்கிறாங்க, ஆமாம் நீங்கள் திட்டம் போடுறதுலாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் கடைசியில் முடியும் போது மாயாவுக்கு சாதகமாகவே முடிஞ்சிருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் அப்போ வந்து அவங்க புவனேஸ்வரி சொல்கிறாங்க, சீனுவுக்கும் சாருவுக்கும் கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணுறதுக்கு அதுக்குள்ளே ஏற்பாடெல்லாம் வந்து பண்ண சொல்லுங்க அப்படிங்கவும் சரிம்மா நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா சரிதான், இந்த விஷயத்தை பற்றி பத்மா கிட்ட நான் உடனடியாக பேசுகிறேன் அப்படின்னு மகாலிங்கம் சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா பத்மாவை அவங்க கோயிலுக்கு வர சொல்லவும் பத்மாவும் பார்வதியும் அங்கே வராங்க. என்னங்க என்ன சம்பந்தி திடீர்னு வர சொல்லியிருக்கிறீங்க அப்படிங்கும்போது அப்போ உடனே வந்து மகாலிங்கம் சொல்கிறாங்க, நான் வந்து எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன், மாயாவை நாட்டை விட்டு துரத்த முடியலையாம அப்படின்னு சொல்லும் போது அவளை வீட்டை விட்டும் துரத்த முடியல நாட்டை விட்டையும் துரத்த முடியல அப்படிங்கிறாங்க, இன்னொரு திட்டம் நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு மகாலிங்கம் சொல்கிறாங்க.